வெல்கம் டு நகரத்தார்ஸ் ஜோன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா கொத்தமல்லி சட்னி. அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் இது ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. பார்க்கலாம். புதினா கொத்தமல்லி சட்னி இன்றைக்கி பார்க்கலாம். புதினா ஒரு பவுல், கொத்தமல்லி ஒரு பவுல், கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, உப்பு, கடுகு, உளுந்து. பச்சை மிளகா வந்து அவங்கவுங்க உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் நார்மலாக உரப்பு போடுவேன், அதனால நார்மலாக போட்டிருக்கேன். ஆனால் பச்சை மிளகா மட்டும்தான் இதுக்கு சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இது வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் போதும். இந்த புளி, இதோட உப்பு, இந்த கொத்தமல்லி இதில் போட்டு மிளகா அப்படி போட்டால் வெடிக்கும், நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட கொத்தமல்லி, இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு வரும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு கடுகு, உளுந்து, தேங்காய் மட்டும் பச்சையாக இருக்கணும். அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ஆறட்டும். இன்னொரு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, இதோட உளுந்து, இது கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வரும்போது நல்லா உளுந்து குழஞ்சிருச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை போட்டுட்டு ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். சொன்னாலே இதெல்லாம் ஆறிடுச்சு. இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு தேங்காய் போட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சோன்னா இப்போ நம்ம கடுகு, உளுந்து, கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லையா, இதில் போட்டு சும்மா ஒரே ஒரு ரன் வீப் கொடுத்தா போதும், அரைக்க வேண்டாம். அவ்வளோதான். கருவேப்பிலையும் கடுகு, உளுந்து போட்டு அரைச்சாச்சு. தண்ணி வேணும் தண்ணி சேர்த்துக்கலாம், கெட்டியாக வேணால் கெட்டியாக வச்சுக்கலாம். நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லியோட புதினா சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.